மக்கள் முட்டாள் தானே, உன்னை மறந்துருப்பாங்க. அப்ப போய் சாரி சொல்லு, உன்னை மன்னிச்சிருவாங்க. நீ தப்பு பண்றியா, அந்த தப்புக்கான தண்டனை அனுபவி. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு பிசினஸே நம்ம தான், நம்ம வச்சுதான் அவர் கண்டென்ட்டே. தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. வணக்கம் நண்பர்களே. இருல நமது சோசியல் மீடியாவின் செல்ல பிள்ளையான இர்ஃபான் யூஸ் திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அவரை நான் ஏன் சோசியல் மீடியாவின் செல்ல பிள்ளை என்று சொல்கிறேன் என்றால், நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு குட்டி குஞ்சா இருப்பான். குட்டி குஞ்சா என்னடா பண்ணிட்டு இருக்க? கெஸ்டா வந்து வீட்டுக்குள்ள வந்திருப்பான், எதனாச்சும் ஒரு கோளாறு பண்ணி வெறுப்பேத்தினே இருப்பான். இதெல்லாம் பட்டு காண்டாய் அவன் அடிக்கலான்னு போனா, என்ன மன்னிச்சிருங்க, நான் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அதே தப்பு வந்து பண்ணுவாங்க. அதான் வர்க்கீஸ். நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். ஆனா அவன் ஜாலியா சுத்தின்னு இருப்பான். நம்ம பார்க்கும்போது பார்த்தா மூஞ்சி சேடா வச்சுப்பான். அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு இர்ஃபான். ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, இப்போ வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ போட்டிருக்காரு. எதற்காக என்றால், லாஸ்ட் ரம்ஜானுக்கு அப்போ வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கண்டென்ட் போடலாம், அப்படின்ட்டு வந்து ஃபேமிலியா போயிருந்தாரு. அந்த டைம்ல வந்து இவரு என்ன பெரிய லாடு மாதிரி காருக்குள்ள உட்காந்துட்டு அவருக்கு நிறைய கான்ட்ரவர்சியா இருக்கும், நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அதற்கான மன்னிப்பு வீடியோவை வந்து இப்ப போட்டிருக்காப்புல. எப்போ அப்ப நடந்த இஷ்யூக்கு இப்ப மன்னிப்பு காட்டுறது யாரு தெரியுமில்ல, வர்க்கீஸ். அது வேற வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேற சொல்றாப்புல. இல்ல, நான் அப்ப வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன், அப்போ சாரி சொல்லியிருந்தா நீங்க சம்மடி வச்சிருப்பீங்க. ஆமா, வேற அதுல மன உளைச்சல்ல எப்படி இருந்தார் என்றால், இவரை பத்தி யார் வந்து ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டாலும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது. இப்ப வந்து சொல்றாப்புல, இல்ல நான் அப்பயே மன்னிப்பு வீடியோ போட்டிருப்பேன், ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து இல்ல இப்ப போட்டுறாத, இப்ப போட்ட மக்கள் உன்னை சம்மடி அடிப்பாங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். மக்கள் முட்டாள் தானே, அடுத்த பிரச்சனையை பத்தி பாப்பானுங்க, உன்னை மறந்துருப்பாங்க. அப்ப போய் சாரி சொல்லு, உன்னை மன்னிச்சிருவாங்க. ஏன்னா அண்ணனுக்கு வந்து இப்ப வியூஸே போல. அட, மனுஷனா பிறந்தவன் தப்பு பண்றது இயல்பு, நானும் அதை ஒத்துக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீ தப்பு பண்றியா, அந்த தப்புக்கான தண்டனை அனுபவி. அப்பதானே அந்த தப்பு உன்னோட மைண்ட்ல போய் இம்பாக்ட் பண்ணும். நீ ஒவ்வொரு வாட்டி சாரி கேட்டு மூவ் ஆன் ஆகி போனா சரி, மத்ததெல்லாம் கூட விட்டு, நீ மத்ததெல்லாம் கூட சாரி சொல்லிட்டு விட்டு, அது தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல. உனக்கு நீ என்ன, உன் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி நீ என்ன தண்டனை கொடுத்துக்கிட்ட உனக்கு? அதெல்லாம் இல்ல, தலைவன் ஜாலியா ட்ரிப்பு போயிருக்காப்புல டர்க்கி அது இதுன்ட்டு. நான் என்னதான் அன்ஃபாலோ பண்ணாலும் அப்பப்போ வந்து ஃபீல்ட்ல காமிச்சிட்டே இருக்கும் இர்ஃபானை பத்தி. அவர்லாம் நல்லா ஜாலியா தான் இருக்காரு. இப்போ லிட்டரலா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு பிசினஸே நம்ம தான், நம்ம வச்சுதான் அவர் கண்டென்ட்டே. இப்போ அவர் ஃபர்தரா வந்து கண்டென்ட் ப்ளஸ்ஸா பூம் ஆகல, அதனால வந்து இப்போ நம்மள வந்து தேடி வராப்புல. 1008 பிசினஸ் இருந்தாலும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தான், மக்கள் தான். சரி, ஒன்ஸ் அகைன் மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன். பெரிய மனுஷனை மன்னிச்சு விட்டோம் போயா, திருப்பி நீ தப்பு பண்ணு, அப்ப வீடியோ மேக் பண்றேன். வர நண்பர்களே.